என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம், நான் நல்லா தானே இருக்கு. ரிவ்யூ மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வருதுல, அந்த அளவுக்குலாம் படம் இல்லை அப்படிலாம் இல்லை, அவ்வளோலாம் தெரியல. ஃபைட் சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. மிச்சப்படி கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குது, அவ்வளோதான். போர் அடிக்குதா? அஜித்தோட ஆக்டிங், அர்ஜுனோட ஸ்பீன்ஸ் பக்கா ப்ரோ, எல்லாமே பக்கா. அனியோட மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ அதுக்கு சொல்ல வந்த கருத்துகள் கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? அதுதான் ப்ரோ, என்ன ஒன்றுனா யாரும் சலிச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க ப்ரோ அந்த படத்தில். ப்ரோ படம் எப்படி இருக்கு? விடாமுயற்சி பார்க்கவே வேணாம் ப்ரோ, சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சுருக்காங்க, அந்த போல் இருக்குது. சரி சார், பட் போர் அடிக்குது. நாங்கள் கொஞ்சம் லேக் இது இருக்கிற மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கு தான். படம் ஃபுல்லாக லேக். லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பார்க்கலாம், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம். மற்ற எதுவுமே இல்லை, அஜித்தோட ரியல்லாம் இல்லை. எதனால அஜித்தோட அந்த மாஸ் சீன்ஸில் மிஸ் பண்ணுறீங்களா? உண்மையாக அதுதான், ஒரு ரசிகராகவும் அது வந்து மாஸ் சீன்ஸ் தான் மிஸ் பண்ணுறோம். அப்படின்னு சொல்ல போனால் கூட கொஞ்சம் ஃபைட் சீன்ஸுக்கு வச்சுருக்கலாம், கொஞ்சம் லவ் கெமிஸ்ட்ரி எதுவுமே செட் ஆகலை. மகிழ் திருமணி முதலே சொல்லியிருந்தார்ல, எந்த இது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி போனால் ஓரளவு சூட்டாக தான் வந்தோம். பட் அந்த ஒரு அளவுக்கு இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் ரொம்பவே அர்ஜுனுக்கும் ரஜினாவுக்குன்னா ஆமாம், நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்ற எதுவுமே படத்தில் இல்லை. சவடிக்கா பாடல் எப்படி இருக்கு? அது ஓகே. பீட்டை பொறுத்தவரை எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை, மியூசிக் பொறுத்தவரை அது நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டோரி லைன் கொண்டு போன விதங்கள் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்களா? சொல்லப்போனால் ஒரு ஹாலிவுட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்கும் அது போல் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் படம் எப்படி இருக்கும் அந்த போல் தான் இருக்குது. பார்க்கலாமா? ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்க்கலாம்? ஃபேமிலியோடலாம் தாராளமாக பார்க்கலாம், ஏன்னா தூங்கிடுவாங்க. ஓகே. ஸோ ஓவராலாக எப்படி ப்ரோ? ஓவராலாக ஓகே. குட் பை டக்லிக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? அதுக்கெலாம் நல்லா வெயிட் பண்ணலாம் ப்ரோ, அது ஃபேன் பை சம்பவம், பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. மேக்கிங் எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஹாலிவுட் மாதிரி தான் இருக்கும். ஓகே. அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ், அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அர்ஜுன் வில்லன்னா நடிச்சிடல, நல்லா இருந்துச்சு. அஜித்குமார் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட்டும் நல்லா இருக்கு. ஓவராலாக படம் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மிக்ஸி ரிவ்யூஸ் சொல்கிறவங்களும் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது, சூப்பராக நல்லா இருக்கு மூவி. அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ், அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக பார்த்துருக்குறோம் அவரை. ஆக்ஷன் கிங்கில் எப்பவுமே நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. 2 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா இருக்கா? ஓகே தான், நல்லா இருக்கு, பார்க்கலாம். அந்த மேக்கிங் எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ ஓவரால் கதை சொல்ல அந்த கருத்துக்களை கதையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏய் வா, இவங்ககிட்டையும் கேட்டுங்க. சொல்லுங்க மேடம், படம் எப்படி இருக்கு? படம் ஓகே சார், 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். எதில் கொஞ்சம் மிஸ் அஜித் சார்க்காக கொடுக்கலாம், அவ்வளோதான். மிஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா கலர்ஃபுல்லாக இல்லை, ஸோ அது மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஸோ அதே மாதிரி தான் பேஸ் போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்து ஒரு என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரியல் லவ் இருக்கணும், பட் அதை யார் ட்விஸ்ட் பண்ணாலும் மாறாமல் ஒன்றா இருக்கணுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க கதையில். ஸோ எனக்கு அதுதான் புரிஞ்சிச்சு, அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறது வந்து அஜித் மட்டும்தான். எஸ். அஜித்துக்கு இந்த மாஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஏன்னா நம்ம வந்து அவரை வந்து ஒரு அப்படியே நம்ம பார்த்துட்டோமா, ஸோ இதில் வந்து எல்லா இடத்துலையும் அஜித் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் போது ஸோ ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அவர் இன்னும் ஃபைட் பண்ணியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதை லாஸ்ட்டில் கொண்டு வந்து அதை முடிச்சிட்டாங்க. ஸோ அஜித் இனிமேல் இந்த மாதிரி படங்கள் நடித்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நோ சார், அவரை வந்து கலர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ வந்து நிறையா லவ் சீன்ஸ் அண்ட் சாங்ஸு அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். எஸ். ஓவராலாக படம் எப்படி மேடம்? இட்ஸ் ஓகே, எல்லாமே இருக்குது, நல்லா ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி எஃபெக்ட் இருக்கா? எஸ் சார், படம் நல்லா தான் இருக்குது, பட் இன்ட்ரெஸ்டாக இல்லை. அந்த ஹாலிவுட் மூவி என்னோட இதான இருந்தது, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இது வந்து அப்படியே அறுவையாக இருந்துச்சு. அடிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையை சொன்னால் அப்படி தான் சொல்லணும், ஒரே போரிங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன். செகண்ட் ஹாஃபா சார்? சார் ரெண்டுமே அப்படி தான் சார். இன்னும் கொஞ்சம் அஜித்துக்கு நல்லா ஆக்ஷன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அவரோட ஹேண்ட்ஸமுக்கும் இதுக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்கலாம்.
அவரே ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி தானே இருக்கார். அந்த கடைசி ஒரு ½ hour ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, அது எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல சார், ஒரு அளவுக்கு இருக்குது சார். த்ரில்லிங்கே இல்லை படத்தில். படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கணும். கொண்டு போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? அஜித்தோட தப்பா இல்லை மகிழ் திருமணியோட தப்பா? டைரக்டரோட தப்பு தான். அஜித் என்ன பண்ணுவார், அவர் சொன்னது தானே செய்வாங்க. அஜித்தையெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, வேஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோஸை எல்லாம். அப்படி தான் சொல்ல தோணுது. அடுத்து குட் பேட் அக்லி வரப்போகுது, அந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? நான் அஜித் ரசிகன் கிடையாது, வந்தால் பார்த்துட்டு சொல்லுவோம், அவ்வளோதான். சுமாராக தான் ப்ரோ இருக்குது. சுமாராக தான் இருக்கா ப்ரோ? கதை கொண்டு போன விதங்கள் எப்படி இருக்குது? நல்லா தான் ப்ரோ இருக்குது. நிறைய படத்தில் இப்படி தானே ப்ரோ கொண்டு போகிறாங்க. ஹாலிவுட் படம் அவர் அந்த ரேஞ்சில் தான் கலர் கட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. லேக் இது இருக்கமே இருக்கா? லேக்னால் எல்லா படத்துலையும் இருந்தால் இருக்கும். எல்லா படமும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு படம் லேக் இல்லாத படம் எனக்கு காட்டுங்க பார்க்கலாம். நான் ஓகேங்களா, லேகுன்றது எல்லா படத்துலையும் இருக்கும். இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜ் படம் எடுத்துக்கோங்க, கார்த்திக் சுப்ராஜ் படம் எடுத்துக்கோங்க, எல்லா படத்துலையும் ஒரு 10 நிமிஷம் லேக் இருக்க தான் செய்யும். லேக் இல்லாமல் எந்த படமும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. இந்த படத்தில் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னா எந்த படத்தை சொல்லுங்கள்? த்ரிஷா கேரக்டர் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக காட்டலன்ற மாதிரி இருக்குது. ஒரு லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 12 வருஷம் இருந்திருக்காங்க. அஃபெக்ஷன் ஏன் அவன் மேலே அஃபெக்ஷன் வந்துச்சு? காசுன்றாங்க, அன்டென்ஷன் கொடுக்கலன்றாங்க. அது இன்னும் காட்டியிருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. இந்த கேரக்டர் ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப சூப்பராக பண்ணாங்கன்னா யாரை சொல்லுங்கள்? சர்ப்ரைஸானா அர்ஜுன் ப்ரோ. ஆக்டிங் அந்த மனுஷனுக்கு வயசாகுதா இல்லையா எனக்கு சத்தியமாக தெரில. எனக்குலாம் அந்த வயசில் நான் என்ன பண்ணிருப்பேனே தெரில. அந்த மாதிரி நடிச்சிருந்தா போல மனுஷன். அர்ஜுனோட அஜித்தோட காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீன்ஸில் எப்படி பண்ணிருந்தா? மங்காத்தால வந்து ஃப்ரெண்டு இதில் வேறு லெவல். இது ஆனால் ஒர்த்து சூப்பராக இருந்துச்சு. அனியோட மியூசிக் எப்படி இருக்குது? அது அதில் அனி தான் ஃபஸ்ட்டு ஈவன் சொல்லிட்டு இருந்தோம் மங்காத்தால. இப்போ அனி தான். மகிழ் திருமணி அந்த கதையை கொண்டு போன விதங்கள், கதையை முடிச்ச விதம் எப்படி இருக்குது? நல்லா தான் ப்ரோ இருக்கா. நான் அவர் படம் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. சரி, என்ன சொன்னாங்க, அவர் படம் வந்து ஒரு மாதிரி எடுப்பார், கருத்தாக எடுப்பார். அப்படி இது கருத்துலாம் இல்லை. அவங்க ஃபேமிலி, இப்போ நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பிரச்சனை வந்தால் நம்ம போக தான் செய்வோம். அதுதான் ப்ரோ கதை, வேறு எதுவுமே இல்லை. கதையை வந்து சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து இனிமேல் வந்து அஜித்குமார் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் ப்ரோ இருக்கும். இப்போ எப்படி சொல்லுது, சில பேர் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணனே பண்ணுவானுங்க. அவனுங்களாம் நம்ம விட்டுறணும். இப்போ கோட்டு படத்தை வந்து இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல. அது தனியாக ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல, ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இப்போ அதான் நான் இப்போ அவர்கிட்டயே சொன்னது தான். பொங்கல் டைமில் வந்துச்சுன்னா படம் வேறு லெவல் போய்ட்டுருக்கும். இப்போ பொங்கல் இல்லை, இப்போ 2 days தான் ஏதோ சம்திங் லீவ் வந்துச்சு. அதால் படம் நல்லா இல்லைன்றாங்க. இப்போ ஃபேமிலி ஆர்டிஸ்ட்டும் வரமாட்டாங்க, லீவ் இல்லை, எப்போ வருவாங்கன்னு யாருக்கு தெரியும். அதால் படம் நல்லா இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருக்குது. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் வந்து இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம்னா அவங்க. எந்த விதத்தில் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்துருக்கலாம்னா யாருக்கு கொடுத்துருக்கலாம்? ஹீரோனிக்கு கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க? அஜித் தான். வேறு யார்? அவரோட மாஸ் சீன், அந்த கார் சேசிஸ்லாம் எப்படி இருக்குது? செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் படம் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். போதும். அந்த மாஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதேமாதிரி படங்கள் அடுத்து அஜித் குமார் பண்ணால் நீங்கள் வந்து ரசிப்பீங்களா, ஆதரிப்பீங்களா? கண்டிப்பாக ரசிப்பேண்ணா. கண்டிப்பாக படத்துக்கு வருவேன்.